ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் முன்னுரையிலே சொன்னது போல இன்று மிக முக்கியமான ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அது என்னவென்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையமாக இருக்கக்கூடிய நற்கருணையையும், அந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலியிலே வழங்குவதற்கான குருவானவரையும் குருத்துவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாள் இந்த நாள். எனவே நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய நாள் தான் இந்த நாள், பெரிய வியாழன். இயேசு பாடுபடுவதற்கு முந்தின நாள் தன்னுடைய சீடர்களோடு இராவுணவு அருந்துகையில் அவர் இதை செய்தார். எனவேதான் இன்றைய தினம் இந்த தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. தலைப்பு படிங்க, என்ன எழுதிருக்கு பின்னாடி? பணிவை கற்றுத்தர பாதங்களை கழுவினார். அதிலே செய்தி முடிஞ்சு போச்சு. ஏசு என்ன சொல்ல வரான்றது அதிலே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு முதல்ல நான் நம்முடைய குருத்துவத்தை எடுத்துக் கொடுக்கிறேன், பிறகு நற்கருணைக்கு வருகிறேன். குருவானவர், குருத்துவம். முதல்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கும் என்னை போன்ற குருக்கள் எல்லோருக்கும், இறைமக்கள் நீங்கள் எல்லாரும் வாழ்த்து தெரிவிப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம், விரும்புகின்றோம். எனவே பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இன்னும் இந்த தந்தையர்களுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நாம் எல்லோரும் நம்முடைய கரவல் எழுப்பி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் திருப்பலி முடிந்த பிறகு பங்கு தந்தைக்கும் மற்ற எல்லா தந்தைகளும், தெரிந்த எல்லா தந்தையர்களும் நிச்சயமாக காலையிலிருந்து நீங்க விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் என்று விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ ஃபாதருக்கு வருவோம். ஃபாதர்ஸ் பத்தி பேசுறதுதான் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அதனால குருக்களை பத்தி இப்ப நாம கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு, குருத்துவத்தை பத்தி சிந்திச்சுட்டு, அதனுடைய மேன்மையை பார்த்துட்டு, அதன் பிறகு நற்கருணைக்கு நான் கடந்து சொல்லுவோம். இந்த 2 செய்திகள். ஒரு ஊர்ல ஒரு பங்கு சாமியார் மாறி போறார், டிரான்ஸ்பர் ஆகி போறார். ஒரு பாட்டி வந்து ஃபாதருடைய ரூம் முன்னாடி நின்றுட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். சாமி, நீங்க மாறி போறீங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. உடனே ஃபாதர் சொன்னாரா, பாட்டி அழுவாதீங்க, எனக்கு பின்னாடி வரப்போற ஃபாதரும் தங்கமான ஃபாதர் தான் சொன்னாராம் ஃபாதர். உடனே இந்த பாட்டி சொன்னிச்சான், போங்க சாமி, இதே மாதிரிதான் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர் சொன்னாரு அப்படின்னா. இதுக்கு முன்னாடி இருந்தவரும் இதே மாதிரிதான் சொன்னாரு. ஓகே, சரி, இப்ப புரியாது. வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிரிப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி இன்னைக்கு குருக்களை பத்தி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு திருப்பலி நிறைவேற்றினாரா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு திருப்பலி நிறைவேற்றினாரா? நம்முடைய மயான அமைதியா திருப்பலி நிறைவேற்றினாரா இல்லையா? இல்லையா? இதுதான் இயேசுடைய முதல் திருப்பலி. இதுதான் பெரிய வியாழன் அன்று அவர் நற்கருணை ஏற்படுத்திய அன்று, குருத்துவத்தை ஏற்படுத்திய அன்று, தன்னுடைய இராவணவின் போது அவர் செய்ததுதான் முதல் திருப்பலி. அதனால இயேசு திருப்பலி நிறைவேற்றினார். அதுதான் அவருடைய முதல் திருப்பலி. எதை முன்குறித்து, அதாவது ஒரு முன்னோட்டமாக என்றால், மறுநாள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் சிலுவையிலே உயிர் விட்டு பலியாக போகிறாரே, அதை முன்கூட்டியே முந்தின நாள் அந்த திருப்பலியை கொண்டாடிவிட்டார். ஆனால் இதுதான் இயேசுடைய முதல் திருப்பலி. அதைத்தான் ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலின் போது கொண்டாடுகிறார்கள். அது போன்ற ஒரு திருப்பலி அல்ல, அதுவே மீண்டும் நடக்கிறது. அப்படிப்பட்ட குருவானவர் அந்த குருத்துவத்தினுடைய மகிமையை புரிந்திருக்க வேண்டும். புனித ஜான் மரேவியானி, குருக்களுடைய பாதுகாவலர், அவர் சொல்லுவார், ஒரு குருவானவர் நல்ல திருப்பலி நிறைவேற்றினார் என்றால் அவர் செத்துருவார் அப்படிங்கிறார். நல்ல திருப்பலியை உணர்ந்து ஒரு குருவானவர் நிறைவேற்றிட்டார்னா he will not die out of fear but out of love. பயத்தினால் அல்ல,
அன்பினால் அப்படின்னு அந்த அளவுக்கு திருக்குறளுடைய மேன்மையை பற்றி புனித ஜான் மரிவியானி சொல்றார். இன்னைக்கு குருக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவாறு பேசப்படுகிறது. ஏதாவது ஒரு நல்லது பண்ணானே எதுவும் வெளியே தெரியாது, ஆனா லேசா ஒரு தவறு குற்றம் ஏதாவது ஒரு குருவான சேர்த்துட்டான்னா போச்சாவாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒவ்வொரு குருவானவரும் ஒரு விமானம் மாதிரி, பிளைட் விமானம் பறக்குது. எத்தனை ஆயிரக்கணக்கான விமானங்கள் வானத்தில் பறந்துட்டு பல ரவுட்ல பறக்குது. அது பறந்துட்டே இருக்கும்போது யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு விமானம் கீழே விழுந்துச்சு, அடுத்த நாள் தலைப்பு செய்தி, அடுத்த நாள் தலைப்பு செய்தி, இந்த விமானம் இங்க விழுந்துச்சு, இத்தனை பயணிகள் இறந்து போனார்கள், தலைப்பு செய்தி. இதே மாதிரிதான் குருவானவர் வாழ்க்கை. நல்லா இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு குருவானவர் தடுமாறி விழுந்துட்டாருன்னா உடனே அது செய்தியாக மாறிடும், தலைப்பு செய்தியாக மாறிடும். அப்போ இறை மக்கள் என்ன செய்யணும்? குருவானவருக்காக என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பத்தாது. புனித ஜான் மரிவியானி குருக்களுடைய பாதுகாவலர் சொல்லுவாரு, ஒரு குருவானவர் கெட்ட குருவானவரா மாறுறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான் அப்படிங்கிறார். அது என்ன காரணம்? அவருக்காக யாருமே ஜெபிக்க ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் அவர் கெட்ட குருவானவராக போவார் அப்படிங்கிறார். So we have to pray for our praise. நம்ம குருக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இயேசு குருக்களுக்கு அருமையான ஒரு படிப்பினை கொடுக்கிறார். எப்படி குருக்கள் மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், பாதங்களை கழுவி அதை கற்றுக் கொடுக்கிறார். சீடருடைய பாதங்களை கழுவி குருத்துவத்தினுடைய அந்த பணியினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இயேசுடைய அந்த பாதங்கள் கழுவுகிற சடங்கை முன்னிட்டு தான் இன்று பீடத்திலே 12 சீடர்களை நாம் பார்க்கிறோம். இவருடைய பாதங்கள் இப்பொழுது கழுவ போகின்றோம். அதனுடைய அடையாளம், இயேசு செய்தனுடைய அடையாளம். ஆனால் அதை சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்படி ஒவ்வொரு குருவானவரும் மக்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டவராக, தாட்சி உள்ளத்தோடு, சேவை மனப்பான்மையோடு, உழைக்கின்ற உள்ளத்தோடு, இறை பற்று கொண்டவராக, மன்னிக்கிற மனம் கொண்டவராக, கீழ்ப்படிதலோடு அவர் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பேராயர் புல்டன்ஷீன் சொல்லுவார். மக்களுடைய தூய வாழ்க்கை ஒரு குருவானவரை தூய குருவானவராக மாற்றும். மக்களுடைய தூய வாழ்க்கை ஒரு குருவானவரை தூய குருவானவராக மாற்றும். அதே போல ஒரு தூய குருவானவருடைய வாழ்க்கை அவருடைய மக்களை தூய்மையாக மாற்றும், அவருடைய தூயவர்களாக மாற்றும். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஸோ குருக்கள் தூய்மையாக இருக்க மக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், மக்கள் தூய்மையாக இருக்க குருக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பேராயர் ஃபுல்டன்ஷீன் சொல்வார். தாழ்ச்சி உள்ளத்தோடும், இந்த தூய உள்ளத்தோடும், எளிமையோடும், சேவை மனப்பான்மையோடும் எவ்வாறு தொண்டு ஆற்றுவது என்பது பற்றி பவுலடியா பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது பிரிவு 6 - 12 வரை ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். யாரை உதாரணமாக சொல்லுகிறார்? இயேசுவையே சொல்லுகிறார். அதைத்தான் நாம் குருத்தியாய் என்று வாசிக்க கேட்டோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் எடுத்து மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்க துணிந்தார், அதுவும் சிலுவை சாவையே ஏற்று கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இந்த 7 படிநிலைகளை பவுலடியார் சொல்றார் இல்லையா? இயேசு எப்படி இறைமகனாக இருந்து அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று அந்த 7 படிநிலைகளை அப்படியே வாசிக்கிறேன். அது அப்படியே பாதங்கள் ஒரு சடங்கோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஒன்று, கடவுள் தன்மையில் பாதங்கள் ஒரு சடங்கு வந்தீங்கன்னா இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம்மையே பெருமையாக்கி. 2வது, அப்படியே பாதங்கள் ஒரு சடங்குல தம் மேலுடையை கழற்றிவிட்டு. 3வது, அடிமையின் வடிவம் எடுத்து பாதங்கள் ஒரு சடங்குல ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு. 4வது, மனிதருக்கு ஒப்பானார். பாதங்கள் ஒரு சடங்குல குவளையில் தண்ணீர் எடுத்து. 5,
சாவை ஏற்க துணிந்தார். பாதங்கள் சடங்குல சீடர்களின் காலடிகளை கழுவி. ஆறாவது, அதுவும் சிலுவை சாவையே. பாதங்கள் சடங்குல இடுப்பில் கட்டியிருந்த துண்டார். ஏழாவது, கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். பாதங்கள் சடங்குல துடைக்க தொடங்கினார். அப்ப அந்த பாதங்கள் சடங்குல இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றிவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களின் காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டா துடைக்க தொடங்கினார். என்ற 7 படிநிலைகள்ல அவர் எப்படி தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்பதை சொல்லிவிட்டார் ஆல்ரெடியா. அதுதான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான குருத்துவத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். குருத்துவ பணி ஒரு மகத்தான பணி. இந்த பாதங்களை கழுவும் போது இயேசு எல்லாருடைய பாதங்களை கழுவினார். யூதாஸ் காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் கூட அவனுடைய பாதங்களை கழுவினார். இயேசு அவனை விட்டுவிடவில்லை. ஆனால் எல்லாருடைய உள்ளங்களும் கழுவப்பட்டன, இதயங்கள் தூய்மையாக்கப்பட்டன. யூதாஸ் மட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த குருத்துவத்தின் மாண்பை அவன் மதிக்கவில்லை. தாழ்ச்சிக்கு எதிரான குணம் சாத்தான் யூதாசிடத்திலே வளர்த்திருந்தான். எல்லோருக்கும் இருந்த அந்த தாழ்ச்சி யூதாசிடம் இல்லை. யூதாஸ் மனம் மாறினான். வாங்கிய வெள்ளிக்காசுகள் எல்லாம் 30 வெள்ளிக்காசுகளையும் கொண்டு வந்து மீண்டுமாக அந்த யூத மத தலைவர்களிடத்தில் எரிகிறான். காட்டிக் கொடுத்த அந்த துரோக செயலை செய்ததற்காக மனம் வருந்தினான். ஆனால் என்ன கேட்கவில்லை, இயேசுவிடம் வருவதற்கு பதிலாக அவன் தனக்குள்ளே சென்று விட்டான். பேதுருவும் இதைதான் செய்தான். பேதுருவும் எனக்கு ஆண்டவரை தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதளித்தார். ஆனால் அவர் மனம் வருந்திய பிறகு இயேசுவிடத்தில் வந்தார். அதான் பேராயர் புல்டன்ஷன் சொல்வார், ரொம்ப கவிதை, நம்ம ஒரு கவிஞர் வைரமுத்து மாதிரி அவர் சொல்றாரு, இந்த 2 பேருமே வந்தாங்க மனம் வருந்தி. ஆனா பேதுரு அந்த கல்வாரி மலையில இருக்க மரத்தை பார்த்தாரு. பேதுரு கல்வாரி மலையில இருக்கிற மரம், என்ன மரம்? சிலுவை மரம். அதை பார்த்தாரு. ஆனா யூதாஸ் மனம் திரும்பி வந்தான். அந்த மலையில இருக்க மரத்தை பார்க்காம அதுக்கு கீழே இருக்கிற மரத்தை பார்த்துட்டான், தூக்கி போட்டுக்கிட்டான் அப்படிங்கிற. 2 பேருமே மரத்தை தான் பார்த்தாங்க. கல்வாரியில இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்த்துருந்தா ஏசிட்ட வந்திருப்பான். ஆனா அவன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்து தூக்கு போட்டுக்கிட்டான்னு சொல்றாரு. அப்படி பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் உள்ள வித்தியாசம் இப்படி தாட்சி உள்ளம் இல்லாத காரணத்தினால் அவன் நம்மளால் வர முடியவில்லை. இன்று குருக்களுக்கு நிறைய சோதனைகள் இருக்கிறது. பணம், பதவி, நவீன சாதனங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், பட்டம், நுகர்வு கலாச்சாரம், நோய், தனிமை, இவையெல்லாம் குருக்கள் மத்தியில் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. வெளியில பார்க்க எல்லாரும் ஒரு மாதிரி குருத்து வாழ்க்கை என்றால் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை போல தோன்றலாம். ஆனால் இவையெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை ஒரு சில குருக்களோடு இருப்பவர்கள், அவருடைய நண்பர்கள், இவர்கள் அவருடைய உறவினர்கள் கூட உணர்ந்திருப்பார்கள். ஆனால் இவற்றை கொண்டு குருக்களை இயேசுவிடமிருந்து பிரித்து யூதாஸாக மாற்றத்தான் யார் நினைக்கிறார்? சாத்தான் நினைக்கிறார். இவர்கள் எல்லோரையும் யூதாஸாக மாற்றிவிட வேண்டும். பணத்திற்கும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் நவீன சாதனங்களுக்கும் அடிமையாக்கிவிட வேண்டும். அன்று யூதாஸ் மாற்றினான். இன்று எல்லா குருக்களையும் யூதாஸாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய வேலை. எனவேதான் புனித ஜான் மரி வியானி சொல்வது போல குருக்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும். குருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பேராயர் புல்டன்ஷன் சொல்வார், a diocesan priest is not for himself but he is called to be a victim with Christ for others. அதாவது ஒரு மறை மாவட்ட குரு அப்படின்னு மட்டும் இல்ல, தரோர குரு எல்லாத்தையும் எடுத்துக்கோமே. ஒரு குருவானவர் என்றால் அவர் யார் அப்படின்னா கிறிஸ்துவோடு சேர்ந்து மற்றவர்களுக்காக பலியாக கூடியவர் தான் குருவானவர்.
அப்ப குருவானவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் a victim, ஒரு பலி பொருள். அது நம்ம மறந்துடக்கூடாது. priesthood அப்படின்னு நம்ம மட்டும் சொல்றோம் பார்த்தீங்களா, குருத்துவம், அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது இன்னும் என்னன்னா victimhood அப்படிங்கிற பொட்டன்ஷியல். priesthood, victimhood, அதாவது குருத்துவம், பலித்துவம், இந்த இரண்டும் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல ரெண்டும் சேர்ந்து. ஒரு குரு என்றால் நிச்சயமாக அவர் பலியாக வேண்டும். அந்த பலி பொருள் மற்றவருக்காக இயேசுவோடு சேர்ந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் ஃபாதர்ஸ்க்கு படிக்க போகும்போது என்ன சொல்றாங்க, ஐ அம் கோயிங் டு ஸ்டடி ஃபார் priesthood, குருத்துவத்துக்காக நான் படிக்கிறேன். இல்ல, அதோடு சேர்ந்து you are also going to become a victimhood, a victim. நீ victimhoodக்காக படிக்க போற, பலிப்பொருளாகுவதற்காக நீ மாற போற. அதை மறந்துடக்கூடாது. priesthood as well as victimhood, குருத்துவமும் பலித்துவமும், இந்த இரண்டையும் சேர்த்து நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். புனித சலேசியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரான்சிஸ் சலேசியா கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரான்சிஸ் டி சேல்ஸ். அவர் ஒரு முறை ஒரு புதிய குருவானவர் குருப்பட்டமாகி மறுநாள் திருப்பலை நிறைவேற்றுவதற்காக அவர் வரும்போது பார்த்த ஒரு காட்சியை புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த குருவானவர், புதிய குருவானவர் பீடத்துக்கு வருவதற்கு முன்பாக நின்று யாரிடமோ பேசுகிறார். ஆள் யாரும் இல்லை, பக்கத்துல யாருமே இல்லை, ஆனா யார்கிட்ட பேசுறார். அதுக்கப்புறம் பூசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரான்சிஸ் டி சேல்ஸ் கேட்டிருக்காரு புதிய குருட்ட, நீ யார்கிட்ட பேசுனீங்க, நின்று பேசுனீங்க, நான் பார்த்தேன், ஆனா யாருமே இல்லை, யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னப்போ ஃபாதர் சொன்னாரா, என்னுடைய கார்டியன் ஏஞ்சல்கிட்ட பேசினேன். என்னோட கார்டியன் ஏஞ்சல் சொன்னாரு, எப்போது நான் முன்னாடி போவேன், நேற்று ஈவினிங் நீங்க குரு பட்டம் வாங்கிட்டீங்க, இயேசுடைய குருவானவரை மாறிட்டீங்க, அதனால உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கு முன்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டியன் ஏஞ்சல் சொன்னதாக அந்த குருவானவர் சொன்னதை பிரான்சிஸ் சலேசியா புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பாத்தீங்களா, ஒவ்வொரு குருவானவரையும் அந்த வானதூதர் எவ்வளவு மதிக்கிறாங்க பாருங்க. அதான் புனித ஜான் மரிமியானி சொல்வாரு, ஒரு குருவானவரும் வானதூதரும் ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா நான் முதல்ல யாருக்கு வணங்க சொல்லுவேன், குருவானவர். ஏனென்றால் குருவானவர் யாருடைய இடத்தில் இருக்கிறார், கடவுளுடைய இடத்தில் இருக்கிறார். வானதூதர் கடவுளுடைய நண்பர், ஆனால் ஒரு குருவானவர் கடவுளுடைய இடத்திலேயே இருக்கிறார். Angel is only a friend of God, but a priest is in the place of God அப்படிங்கிறார் ஜான் மரிமியானி. ஒரு குருவானவருடைய ஜெபம் எவ்வளவு வலிமையானது, அதுவும் குறிப்பா அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு பேராயர் ஃபுல்டன்ஸினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். பேராயர் ஃபுல்டன்ஸின் ஒரு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை நியூயார்க்ல ஒரு பேராலயத்தில் அவர் கன்ஃபெஷன் கேட்டுட்டு இருக்கார், பாவசிங்கத்தனம். அடுத்த நாள் தலைவெள்ளிக்கிழமை, முதல் நாள் சாயந்தரம் கன்ஃபெஷனுக்காக வரும்போது அந்த ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பெண் வந்திருக்கிறார். பிஷப், அவர் ஃபாதரா இருக்கிறார், இன்னும் பிஷப் ஃபாதரா தான் இருக்கார் ஃபுல்டன்ஸ். அப்போ இவரு கேட்கிறாரு, சொல்லுமா உன்னுடைய பாவத்தை சொல்லுமான்னு. நான் பாவம் என்ன பண்ண வரல, வெளியில எங்க அம்மா தொந்தரவு பண்ணி என்னை உள்ள தள்ளி விட்டாங்க, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணதான் வந்தேன் அப்படின்றான். திரும்ப யூஎஸ்ல இருந்து இது மாதிரி சும்மா கோயில் மாதிரிலாம் ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டுலாம் இருக்காது, ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ளார ஒரு ஸ்கிரீன் போட்டு பண்ணலாம். நீங்க ஸ்கிரீன் இல்லாமையும் ஃபாதர் நேர்ல பார்த்தும் பண்ணலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியும் பண்ணலாம். இவரு டைம் பாஸ் பண்ண பாவம் சேர்ந்து வந்தியாமா, சரி இந்த ஸ்கிரீனை விளக்குறியா, நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனை விளக்கியிருக்கேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிஷப் ஃபுல்டன்ஸ் சொல்லிட்டாரு, அம்மா யூ ஆர் அ ஸ்ட்ரீட் வாக்கர். ஸ்ட்ரீட் வாக்கர் அப்படின்னா அமெரிக்கால நியூயார்க்ல ஸ்ட்ரீட் வாக்கர்னா என்ன அர்த்தம், விபச்சாரத்துல ஈடுபட்டிருக்கும், அவ ஒரு பாலியல் தொழில் செய்யறவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அப்படிதானமா அவனு எஸ் அப்படின்னு இருக்கேன். அப்ப நான் அதை பாவம் செய்து எடுத்துக்கலாமா? நோ, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, சாரி. சரி, ஏமா நல்ல பாவம் செஞ்சு ஏன் நீ பண்ணக்கூடாது?
எனக்கு அது நம்பிக்கை இல்லை ஃபாதர், ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்கள் அம்மா தொல்லை தாங்க முடியல தான் உள்ள பாவசிங்கனமா பாவசிங்கனம் பண்ற மாதிரி நடிக்கிறதுக்கு தான் நான் உள்ள வந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு. சரிம்மா, நீ போகும்போது பீடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெயில் இருக்கு பாரு, கைப்பிடி கொஞ்சம் அக்கறை முன்னாடி வேண்டிட்டு போமான்னு சொல்லியிருக்காரு. ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவர் அதுக்கு பின்னாடி வந்த எல்லா அந்த பாவசிங்கர் பண்ண வந்தவங்கள்ட்டையும் இது போல ஒரு பாவிக்காக வேண்டிக்கங்க, ஒரு ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சொல்லியிருக்காரு. அதுல 9 பேர் சரின்னு சொன்னாங்க, ஒருத்தர் மட்டும் சாரி என்னால ஜெபமாலை சொல்ல முடியும்னு போயிட்டாங்க. அது நடந்தது உண்மையா சொல்ல. அப்புறம் வெளியில இந்த பொண்ணு போல, கோயில் விட்டு போல, வெளியில் நின்றுருக்கு. இவரு சாயந்தரம் பூசை முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு, வெளியில் நின்றுருக்கு. அப்பவும் கேட்கிறாரு, ஏமா நீ ஒரு நல்ல பாவசன் பண்ணிட்டு போலாமே வீட்டுக்கு நிம்மதியாக. இல்ல ஃபாதர், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவர் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு கோயிலுக்குள்ள வந்து முழங்கால் படிவிட்டு பீடத்தின் முன்பாக இந்த பொண்ணுக்காக வேண்டிக்கிறார். 10, 11, 12, நைட்டு 12 மணி முழங்கால் படிவிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கிறார். 12 மணிக்கு கோயிலுக்கு பின்னாடி கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ போலீஸ் தான் வந்துட்டாங்க, நைட்ல லைட் இருக்குதுன்னா போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. 12 மணிக்கு நைட்டு இந்த பிள்ளை வரான். வந்து நேரம் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போயிட்டான். இவர் போய் அந்த பொண்ணுகிட்ட பாவசங்கத்தை நான் செய்யறேன், அந்த பாவத்தெல்லாம் கேட்டு பாவம் பண்ணி கொடுக்குறாரு. இது அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அப்போ ஒரு குருவானவருடைய ஜெபம், குறிப்பாக முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய பாவியும் மனம் திரும்புவார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து நான் சொன்னேன். பிரியமானவர்களே, குருவானவருடைய கரம் இருக்கு பார்த்தீங்களா, இது பாவப்பட்ட கரங்களா இருக்கலாம். நாங்கள் உங்கள் போல தானே பாவிகளா இருக்கலாம். ஆனா எங்கள் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற அருள் சாதனத்தில கரை இல்லை. எங்களுடைய கரங்கள் கரைகளாக இருக்கலாம், எங்கள் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற அருள் சாதனங்களிலே கரை இல்லை என்பதற்கு புல்டன்சின் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல்ல சுத்திலும் ஒரு வலை போட்டிருக்கிறீங்க, இந்த வலையில நிறைய அழுக்கு இருக்கலாம், ஆனா இந்த வலை வழியாக உள்ளே வரக்கூடிய சூரிய ஒளியிலே கரை இல்லை, குறை இல்லை அப்படிங்கிற. அதே போலதான் ஒவ்வொரு குருவானவருடைய கரங்களின் வழியா திருப்பலை நிறைவேற்றும் போது ஒவ்வொரு குருவானவருடைய கரங்கள், உதடுகள் எங்களை முழுவதுமாக அவர் எடுத்துக் கொள்கிறார் ஆண்டவர். எதற்காக? இந்த பலியிலிருந்து அருளை மக்களுக்கு வழங்குவதற்காக. பிரியமானவர், அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிக்க குருத்துவம் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் நாங்கள் எல்லாம் அப்படியே யோகியங்கள் அல்ல, அதற்காக அல்ல. அப்படியே வானத்திலிருந்து குதிச்சவங்க அப்படியே புண்ணியர்கள் என்பதற்காக அல்ல. நாங்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள். எங்களை அழைத்து கடவுள் தகுதி உள்ளவராக இந்த குருத்துவத்தின் வழியாக மாற்றியிருக்கிறார். ஆனால் தகுதி அற்றவர்கள். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய திருச்சியில் நடந்த அந்த திருப்பலியின் போது, எண்ணெய் வந்திருக்கிற திருப்பலியின் போது ஆயர் அவர்கள் சொல்லும் போது இந்த வார்த்தையில் சொன்னார், தகுதியற்ற என்னை இந்த குருத்துவத்திற்கு அழைத்த அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அது ஆயருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குருவானவரும் இதை ஒவ்வொரு திருப்பலியின் போது நாங்கள் உணர்கிறோம். தகுதியற்ற நான் இந்த திருப்பலி கொண்டாடுகிறேன். என்னுடைய கரங்கள் வழியாக இயேசு சாதாரண கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுடைய திருவுடலாகவும் ரத்தமாகவும் மாற்றுகிறார். இதை விட பெரிய புதுமை என்ன இருக்கிறது? இதை விட பெரிய புதுமை ஏதாவது ஒரு புதுமை இருக்க முடியுமா? படைத்தவனையே, அந்த சராசரங்களையும் படைத்த கடவுளையே இந்த பீடத்திலே கொண்டு வருகின்ற வல்லமையை சாதாரண பாவிகளாகி எங்கள் வழியாக நிறைவேற்றுகிறார். இதை நினைச்சு பார்த்து 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 அதுலதான் அந்த குருத்துவத்துடைய மேன்மையை புரிஞ்சுக்க முடியும். தற்கருணை அடுத்ததான் பார்க்க போறோம். சுப்பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட குருக்கள், இவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த குருக்கள் வானத்திலிருந்து விழமாட்டார்கள், உங்களுடைய குடும்பங்களிலிருந்து தான் விழுவார்கள். நல்ல குருக்களை இந்த திருச்சபைக்கு தாருங்கள். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு குருவானவர் இல்லை, குருக்கள் இல்லை, பற்றாக்குறை.
அதனால இயேசு கற்பித்த டெக்னிக் ஒன்னே ஒன்று, குருக்களை பெருக்குவதற்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு டெக்னிக் என்ன? ஜெபியுங்க. Pray to the Lord of harvest. அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் தான் சொல்லிக் கொடுத்தாரு. வேற ஒன்றும் சொல்லல. ஒரு பெரிய மாநாடு போடுங்க, பெரிய விருந்து போடுங்க, குருக்கள் நிறைய வந்துருவாங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. Pray, pray. எந்த ஒரு பங்குல இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பங்குல இறை அழைத்தல் கண்டிப்பாக பெருகும். எந்த பங்குல இறை அழைத்தலுக்காகவே வேண்டவில்லை என்றால் அந்த பங்கிலிருந்து குருக்கள் வரவே மாட்டார். So pray for the priests. குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல குருக்கள் வர வேண்டும் என்று மன்றாடுங்கள். அடுத்தபடியாக நற்கருணை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த குருவையும் நற்கருணையும் பிரித்து பார்க்கவே முடியாது. Every priest should be a Eucharistic priest அப்படின்னு சொல்றாங்க. குருத்துவத்தையும் நற்கருணையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த நற்கருணையை அதனுடைய மேன்மையை உணர்ந்த ஒரு சில புனிதர்களை பற்றி நான் சொன்னாலே உங்களுக்கு நற்கருடைய மேன்மை புரிந்துவிடும். ஒன்று, பேராயர் ஃபுல்டன்ஷீன் என்ன சொல்றாரு? 1973 அவர் குருக்களுக்காக ஒரு தியானம் கொடுக்கிறார் யுஎஸ்ல. அப்போ சொன்னது இதுதான், இயேசு எல்லாத்திட்டையும் போய் வேண்டுகோள் கேட்கல, ப்ளீஸ் கேன் யூ டூ திஸ் அப்படின்ற ரிக்வெஸ்ட எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கல, குருக்களாகி நம்மிடத்துல மட்டும்தான் கேட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கேன் யூ நாட் வாட்ச் அண்ட் ப்ரே வித் மீ ஃபார் an hour? என்னோடு 1 மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க இயலாதா அப்படின்னு கேட்டார். அதனால எவ்ரி பிரீஸ்ட் should pray at least 1 hour before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக 1 மணி நேரம் நற்கருணைக்கு முன்பாக ஜெபிக்கும் போது நம்மால் செய்ய முடியும் என்று பேராயர் ஃபுல்டன்ஷீன் சொல்லுகிறார். அந்த நற்கருணைய மகத்துவத்தை அறிந்து புனித பாதிரி பியோ சொல்லுவார், 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்வது 1 மணி நேரம் ஆண்டவரோடு இருப்பதற்கு சமமாகாது. நீ 1000 வருஷம் இருக்கலாம் உலகத்துல, ஆனா நீ 1 மணி நேரம் ஆண்டவர் முன்னாடி இருக்கிற பாரு, அதுக்கு ஈக்குவலா வராது அப்படிங்கிறார். புனித 2ஆம் ஜான் பால் 1986 இந்தியாவுக்கு வந்திருந்தார். கேரளாவில் ஒரு புனித முத்திப்பேர் பட்டம் கொடுக்கறதுக்காக குரியாக்கோஸ் சாவரா, அல்போன்ஸ் சம்பா அவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்க வந்திருந்தார். இப்போ அவங்க 2 பேரும் புனிதர் ஆயிட்டாங்க. அப்போ வந்திருந்தப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கோட்டயம் மறை மாவட்டத்தில் நடக்குது. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அவங்க பிஷப்ஸ் ஹவுஸ் வந்து எல்லா போப்போடைய டெலிகேட்ஸ், பிஷப்ஸ், செக்ரட்டரி, ஃபாதர்ஸ் எல்லாரும் உள்ள அவங்க ரூம்ல செட்டில் ஆக 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நைட்டு மிட்நைட் 1:30 மணிக்கு சாப்பல்ல சித்தாலயத்துல போப்பாண்டவர் ஜெபிச்சுட்டு இருக்கிறார், முழங்கல் படிக்கிட்டு. இதை பார்த்த குருவானவர் எங்களிடத்துல தியானத்துல ஸ்டார்ட் பண்ணார். ஹோல் டே ப்ரோக்ராம் 11 மணிக்கு எல்லாரும் வந்து அவங்க அறைக்கு போய் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா போப்பாண்டவர் இந்த ஜான்பால் 2ஆம் ஜான்பால் மட்டும் 1:30 மணிக்கு எங்க போயிருக்கிறாரு? நற்கருணைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இது பார்த்த அந்த குரு என்னன்னு சொன்னார், அவர் அது மட்டுமல்ல, 2ஆம் ஜான்பால் ஒரு நாளைக்கு 50 முறை நற்கருணை சந்திப்பார். குறைஞ்சபட்சம் 50 முறை திவ்ய நற்கருணையை சந்திப்பவராக இருந்திருக்கிறார். புனித பொனவென்ச்சர் சொல்லுவார், நற்கருணை வாங்கிய பின், திருப்பதியில் நற்கருணை வாங்கணும் இல்லையா, நற்கருணை வாங்கிய பின் இயேசு என்னுடைய உள்ளத்திற்கு வந்திருக்கிறார் என்று யார் ஒருவர் உணரவில்லையோ அவருடைய ஆன்மா ஒன்று நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அல்லது செத்து போச்சுன்னு. either it is sick or it is dead. நற்கருணை வாங்கிய பிறகு பாருங்க, சிலர் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, செல்ல நோண்டிட்டு இருப்பாங்க, பக்கத்துல பேசுவாங்க, இங்கே பேசுவாங்க. பூச நேரத்துல செல்ல எடுத்துட்டுலாம் போவாங்க வெளியில. செல்லு மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ஒருத்தவங்க திருப்பலிக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா திருப்பலினா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். பூச நேரத்துல பேசுறது. நற்கருணை வாங்கிய பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, என்னோட உள்ளத்துக்கு இயேசு வந்திருக்கிறான்னு உணரலன்னா உன்னுடைய ஆன்மா வந்து நோய்வாய்ப்பட்டுருச்சியா இல்லைன்னா செத்து போச்சாங்கிற புனித பொனவென்ச்சர். யோசிச்சு பாருங்க, நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நற்கருணைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ப்ளீஸ் திங்க் அபவுட் தட். அன்னை தெரசா தினசரி 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை செய்த பிறகுதான் அவர் தன்னுடைய சேவையை செய்திருக்கிறார், நோயாளிகளுக்கான பணியை செய்திருக்கிறார். 1 மணி நேரம், first 1 hour before the Lord.
புனித ஜான் போஸ்கோ சொல்லுவார், எப்போதெல்லாம் நாம் நற்கருணையை சந்திக்க செல்கிறோமோ அப்போதெல்லாம் சாத்தான் நம்மை கண்டு நடுங்குவான். எப்போதெல்லாம் நற்கருணை சந்திக்கிறோமோ சாத்தான் நம்ம பார்த்து நடுங்குவான் அப்படிங்கிறார். நீங்கள் சாத்தானை நடுங்க வைக்க வேண்டும் என்றால் நற்கருணை சந்திக்கலாம். புனித சிலுவையின் யோவான், ஜான் ஆஃப் தி கிராஸ் சொல்றாரு, நற்கருணையின் முன்பாக ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையின் இருளை அறிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, நீ ஆண்டவர் முன்னாடி ஜெபிக்கும் போதுதான். இறுதியாக இந்த நற்கருணை திருப்பலியின் போது குருவானவர் வசீகர வார்த்தைகளை சொல்லி அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் கரங்களை வைக்க அது இயேசுனுடைய திரு உடலும் திரு ரத்தமுமாக மாறுகிறதே. இந்த திருப்பலி பீடம் கல்வாரி பீடம். நீங்க எல்லாரும் எதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருங்கன்னா, ஜெபிக்கு முன்னாடி பீடம் போட்டிருக்காரு ஃபாதர், அங்க உட்கார்ந்துருக்கோம்னு சொல்லாதீங்க. நாம எல்லாரும் எதுக்கு முன்னாடி இருக்கிறோம்? கல்வாரிக்கு முன்னாடி இருக்கிறோம். கல்வாரியில் இயேசு உயிரிடும் போது அந்த சிலுவைக்கு கீழே யார் யார் நின்னா? மாதா, அன்னை மரியாள், மதலேன் மரியாள், யோவான், இவங்களாம் நின்னாங்களா? அவங்க இங்க நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறாங்க. திருப்பலி எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவங்க நிக்கிறாங்க. உங்க கண்களுக்கு தெரியுறாங்களா? தெரியல, நிக்கிறாங்க. திருப்பலியின் போது அவங்க நிக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட மகத்துவமான இந்த கல்வாரி திருப்பலி என்பது அந்த 2000 ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒன்றை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அதுவே மீண்டும் நடக்கிறது. அதை போன்ற ஒன்று அல்ல, அதுவே மீண்டும் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நற்கருணையை நாம் உணர்ந்து வாழ்க்கையிலே மேன்மையை உணர்ந்து வாழ்வோம் அன்பானவர்களே. இதுதான் நம்முடைய மையம். கிறிஸ்தவ வாழ்க்கை நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எனவே இதை புரிந்து நாம் இந்த திருப்பலை பக்தியாக கொண்டாடுவோம். குருத்துவத்தினுடைய மேன்மையை மதிப்போம். குருக்களுக்காக ஜெபிப்போம். குறைகளை சொல்வதை விட குருக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நற்கருணையை அந்த மகத்துவத்தை உணர்ந்து நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ முயற்சிப்போம். ஆமென்.